பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளி தினம் உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலே நாம் முக்கியமாக தியானிக்க போகிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்துதான். அநேக நோக்கங்கள், அநேக காரணங்கள் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை மரணத்தை ஏற்றார் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பேச போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக, அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டது எதற்காக அப்படி என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதாவது நாம் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கிறதை தெரிந்தும் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? அவருடைய பூரணமான அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. பிரியமானவர்களே, இது முதலாவதான காரியம். இரண்டாவதாக இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 2வது அதிகாரம் 14: நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் நமக்கு விரோதமாக எழுதி வைத்திருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்மாலும் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று தெரியப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை பாட ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக இப்படியாக வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவதான காரியம், பிசாசனுடைய எல்லா காரியங்களிலிருந்தும், அவன் நமக்கு விரோதமாக வைத்திருந்த எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைவதற்காக நமக்காக சிலுவை மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா! எத்தனை விதமான அன்பு! அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக, நமக்கு விரோதமாய் சாத்தான் எழுதி வைத்திருந்த கையெழுத்தை குலைத்து போடுவதற்காக, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே அந்த பரிபூர்ணமான அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த நாள் மாத்திரமல்லாது வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அதை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேருவோம். அவருடைய சித்தத்தின்படி செய்து நாம் வாழ்வோம். நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எதற்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ தியானித்த இந்த வார்த்தையின்படியாக இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் செய்த தியாகத்தை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, உம்மிடத்திலே கிட்டி சேர உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களா இருக்க எங்களை மாற்றுவீராக. அப்படியே நடத்துவதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.